அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மார்ச் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 24ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். விரைவாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய நினைக்கும் மேசராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரிய பகவானும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். தங்களுக்கு பணவரவும் பொருள் வரவும் நன்றாக இருக்கும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தாங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியத்தையும் மிகவும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல வளர்ச்சி ஏற்படும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தாங்கள் நினைத்தபடி நினைத்த காரியங்கள் நிறைவேறும். தங்களது நிலை நன்கு உயரும். தங்களது புகழ் பெருகும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி என்பவர்கள் வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஏதிலும் பொறுமை காப்பது நல்லது. மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில மேசராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு நல்ல பண வரவு உண்டாகும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை முதல் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் ஆறு, குளம், கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். சுறுசுறுப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ரிஷபராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். சமுதாயத்தில் தங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். வேலை செய்யும் இடத்திலும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான கிரகங்கள் இந்த வாரத்தில் தங்களுக்கு நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதை நன்றாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சில அன்பர்கள் தகாத வழியில் ஈடுபட்டு சண்டை சச்சரவுகளுக்கும் வம்பு வழக்குகளுக்கும் ஆளாக நேரிடும். மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை முதல் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும்.
தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். புது நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் கிடைக்கும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு நோயும் கவலையும் உண்டாகும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு பலத்தை அளிக்கும். புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு பகவானும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எதிரிகளை அஞ்சும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். தங்களது எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். தங்களது நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் எந்த ஒரு செயலையும் சற்று நிதானத்துடன் செயல்பட்டாலே போதும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் தங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை முதல் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். சொத்து சுகம் ஏற்படும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கப் பெறுவீர்கள். மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலமற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாய் வழி சொத்து கிடைக்கும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களது சிறப்பினை தரும். தெளிந்த சிந்தனையுடன் செயல்படக்கூடிய கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்களுக்கு தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் நிகழும். சில கடகராசி அன்பர்கள் சொந்த தொழில்களை தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்படாமல் பொறுமையுடன் நடந்து கொண்டாலே தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் எளிதில் தங்களால் வெற்றி பெற இயலும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. யாருக்கும் தற்சமயம் வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தொலைத்தொடர்புகளாலும் சில அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நிகழும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை முதல் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார்.
வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். பந்தயத்தில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். திடீர் பணவரவு இருக்கும். மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். அதிகாரமிக்க சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. வீட்டிற்கு தேவையான புதிய பொருள்கள் வாங்குவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். சில சிம்மராசி அன்பர்கள் புதிய வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்வது மிக மிக முக்கியம். தங்களது பேச்சில் கவனம் தேவை. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை தற்சமயம் தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. கணவன் மனைவி இடையே மற்றும் தொழில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் மிகவும் கவனத்துடன் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ள வேண்டும். மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக திறம்பட செய்து முடிப்பீர்கள். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை முதல் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில சிம்மராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் வெற்றி பெறுவீர்கள். மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்து இருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில சிம்மராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் நாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். சில கன்னிராசி அன்பர்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பவர்கள் எந்த ஒரு செயலையும் சற்று நிதானத்துடன் மேற்கொள்வது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தற்சமயம் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. சில கன்னிராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். எதிலும் பொறுமை காப்பது மிக மிக நல்லது. மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். பொருள் வரவும் தனவரமும் நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களும் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில கன்னிராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு அமையும். மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை முதல் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு
பணவரமும் பொருள் வரமும் நன்றாக இருக்கும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களின் வழியில் பல விதங்களிலும் ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித பரபரப்பு இருந்து கொண்டே இருக்கும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். துடிப்புடன் செயல்படக்கூடிய துலாம் ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். பகைவர்களே இல்லாத நிலைகள் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு தற்சமயம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பாராத பதவி உயர்வும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். திருமண வயதும் வந்தும் திருமணமாகாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சில துலாம் ராசி அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் வழியில் சற்று செலவுகள் அதிகரிக்கும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பெண்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. யாருக்கும் தற்சமயம் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகம் ஆகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை முதல் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல பணவரமும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு உண்டாகும். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியத்தையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலமாகவும் பெயரும் புகழும் கிடைக்கப் பெறுவீர்கள். மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். பிடிவாதத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. விருச்சிக ராசி என்பவர்கள் வீடு வாங்கலாம், புதுமனை குடி போகலாம். தெய்வ வழிபாடு கூடும். தெய்வ வழிபாட்டின் மூலம் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தாய் மற்றும் மனைவியின் மூலமாகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே தீவர்களுடைய தொடர்பும் அதனால் சில தீமைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் சில அன்பர்களுக்கு அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். சில விருச்சிக ராசி என்பவர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் நல்லது. மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசி சந்திராஷ்டமாக இருப்பதால்
சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை முதல் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெறுவீர்கள். மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வெளியூர் பயணங்கள் மூலமாகவும் நன்மைகள் உண்டாகும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். அனைவரிடமும் நட்புடன் நடந்து கொள்ளக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாக்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்கள் வேலை செய்யும் இடத்தில் எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணியினை மேற்கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு தற்சமயம் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் பெற்றோர் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தற்சமயம் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம். மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். வாகன வசதிகள் பெருகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை முதல் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வது நல்லது. தற்சமயம் இந்த நேரத்தில் எந்த முடிவுகளையும் மேற்கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது. மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரமும் உண்டாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு புத்திர பேறு உண்டாகும். மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசி 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்க பெறுவீர்கள். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். எதையும் விரைவாக செய்ய நினைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில அன்பர்களுக்கு இடையூறுகள் உண்டாகும். சில அன்பர்களுக்கு இன்னல்களை சந்திக்க நேரிடும். தங்களது ஆரோக்கியத்தில் கவனம்
தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகள் சில அன்பர்களுக்கு உண்டாகும். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை முதல் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபம் கிடைக்கும். ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். சில அன்பர்களுக்கு வீண் பழி அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தனது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில மகராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகளும் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய கும்பராசி என்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சுக்கிரன் மற்றும் ராசி அதிபதியான சனி பகவான் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி என்பர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். அத்துடன் புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். செல்வந்தர்களின் நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாயும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி என்பவர்களுக்கு தற்சமயம் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. சில அன்பர்களுக்கு நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். சில கும்பராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு வேலையை மேற்கொள்வதாக இருந்தாலும் கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை முதல் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விரோதிகளே இல்லாத சூழ்நிலைகள் சில கும்பராசி என்பர்களுக்கு உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய மீனராசி அன்பர்களை தங்களது ஜென்ம ராசியிலேயே சூரியன், புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பவர்களுக்கு தற்சமயம் எதிர்பாராத வகையில் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில அன்பர்களுக்கு குழந்தை பேரும் ஏற்படும். சில மீனராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும்,
ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மீனராசி என்பவர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை முதல் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். பொருள்வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் முதல் மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருக்கும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். பொருள்வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். சமுதாயத்திலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். மார்ச் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 24ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். குரு பகவான் மேசராசியில் அமர்ந்தும் கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் சூரியன் புதன் மற்றும் ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை 5:35 வரை சந்திராஷ்டமம் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை 5:35 முதல் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை 3:46 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதிகாலை 3:46 முதல் மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் 3:23 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் 24ஆம் தேதி பகல் 3:23 முதல் மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு 2:46 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மார்ச் மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது மார்ச் மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது மார்ச் மாதம் 24ஆம் தேதி வருகின்றது.